வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேர்ச்சொல் அறிதல் பார்க்க போறோம். சரிங்களா? ஏற்கனவே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடுலாம் பார்த்துருக்கோம். எல்லாமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடுத்து போட்டிருக்கோம். வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தூரம் லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ச்சொல் என்றால் என்ன? ஒரு சொல்லின் அடிச்சொல்லே வேர்ச்சொல் எனப்படும். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே வேர்ச்சொல் எனப்படும். இதனை பகுதி என்று அழைப்பர். தமிழ் இலக்கணத்தின் ஒரு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் அல்லது வினையாளனையும் பெயர் ஆகிய அனைத்து சொற்களும் ஒரு குறிப்பிட்ட மூலச்சொல்லிலிருந்தே உருவாகின்றன. அந்த மூலச்சொல்லே வேர்ச்சொல்லாகும். அந்த மூலச்சொல்லே வேர்ச்சொல்லாகும். அதாவது ஒரு சொல்லின் அடிச்சொல்லை தான் வேர்ச்சொல் அப்படிங்கிறோம். இதனை பகுதி என்று அழைப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி ஒரு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனையும் பெயர் எந்த சொல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த சொல்லு தான் வேர்ச்சொல்லுங்கிறாங்க. கண்டறியும் விதிகள். எப்படி அவர் வேர்ச்சொல்லை கண்டறியறது? ஏவல் கட்டளை. வேர்ச்சொல் எப்போதும் ஒருவரை ஒரு வேலையை செய்யுமாறு ஏவும் ஏவல் வினையாகவே இருக்கும். உதாரணம் படி, வா, போ, செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வேர்ச்சொல்லும்பாங்க. அடுத்து முதனிலை. சொல்லில் முதலில் அமையும் பகுதியே வேர்ச்சொல். இதனை மேலும் பிரிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். இது முதன்மையா தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா தான் இருக்கும். அதனால மேலேயே பகுதி அப்படின்னு இருப்பாங்க. இதனை பிரிக்க முடியாது. அடுத்து விகுதி நீக்கம். கொடுக்கப்பட்ட சொல்லில் உள்ள விகுதிகளை ஆன், ஆல், ஊ, ஈ, தல், கை நீக்கினால் கிடைப்பதுவே வேர்ச்சொல் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்ட சொல்ல விகுதி நீக்கணும். விகுதினா ஆன், ஆல், ஊ, ஈ, தல், கை ஆகியது நீக்கினா என்ன கிடைக்குதோ அதுதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பெயர்ச்சொல் அல்ல. அடுத்தது பெயர்ச்சொல் அல்ல. வேர் சொல் ஒருபோதும் பெயர் சொல்லாக இருக்காது. அது வினையை உணர்த்தும் சொல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் விதி நம்ம படிச்சோம்ல, இது ஏவல் வினையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏவல்னாலே நம்ம செய், போ, படி அது மாதிரி சொல்லி ஒரு ஏவலை தான் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணுவோம். அதாவது ஒரு வினையை தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதனால அங்க பெயர் சொல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அது பெயர் சொல்லா இருக்காது அப்படின்னு இருக்காங்க. ஒரு எழுத்து அல்லது இரண்டு எழுத்து. பெரும்பாலான வேர் சொற்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாகவோ அல்லது மிக குறுகிய இரண்டு எழுத்து சொற்களாகவே இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 5 விதியை மனசுல நிக்க வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க ஈஸியா வேர்ச்சொல்லை கண்டுபிடிச்சிடலாம். கண்டறிக. நைந்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் எதுன்னா நைந்து. நைந்துங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். நைந்தான் அப்படிங்கிறதுக்கு நைந்து. இது பாருங்க ஆர்டர் பண்ற மாதிரி வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நைந்து அப்படிங்கிறது ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த நைந்தான் அப்படிங்கிறதுக்கு என்னதுன்னா நைந்து அப்படிங்கிறதுதான் வேர்ச்சொல். அடுத்தது வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். அப்ப சென்றால் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எதுன்னா செல். ஓகேங்களா? செல் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா அந்த சென்ற அப்படிங்கிறது வராது. ஏன்னா செல்ல சென்ற அப்படிங்கிறது பிரிக்கலாம். செல் பிளஸ் இரு பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அதனால சென்ற அப்படிங்கிறது வராது. செல்ல அப்படிங்கிறது ஆர்டர் போடுற மாதிரி இல்லை. நீ செல். நீ செல் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான வார்த்தையா வரும். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த வேர்ச்சொல்லை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்க நீங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கிட்டே சொன்னீங்கன்னா எது கரெக்டா உட்காருதோ அதுதான் வேர்ச்சொல். ஓகேங்களா? அப்போ நீ செல் அப்படிங்கிறது தான் ஆர்டர் மாதிரி இருக்குது. அப்போ செல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றால் அப்படிங்கிறதுக்கு பயில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுதான் பாருங்க ஆர்டர் கொடுக்குற மாதிரி வருது. பயில். மற்றதெல்லாம் பாருங்கன்னா அண்ணுங்கிற வார்த்தை வருது, ஆண்கிற வார்த்தை வருது, ஆங்கிற வார்த்தை சேருது. இது எதுவுமே வராது. பயில், நீ பயில் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்தது சென்றான் வேர்ச்சொல் தருக. ஏற்கனவே கொடுத்தே திருப்பி வருது பாருங்க. ரிப்பீட்டடா வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வார்த்தை. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சுக்கணும் நம்ம. இதுக்கு என்னன்னா செல்லுங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். அடுத்து இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ்ந்தனர்னா இகழ். அதாவது சொல்ல பிரிக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இகழ்ங்கிற சொல்ல நீங்க பிரிக்க முடியாது. மற்ற சொல்ல நீங்க பிரிச்சிடலாம். ஓகேங்களா? இகழ் அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். அடுத்து தணிந்தது.
இதோட வேர்ச்சொல் என்னன்னா தனி. நம்ம கொஸ்டின் டப்புன்னு பார்த்துட்டு இங்க இந்த தனியை பார்க்க மாட்டோம். இந்த கடைசியா தனிங்கிறத டப்புன்னு அடிச்சிரும். ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம டிக் பண்ணிடுவோம். அதனால கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். 3 சுழி நீ தான் இங்க இருக்குது கொஸ்டின்ல. அப்பனா ஆன்சர்லயும் 3 சுழி நீ தான் வரணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் வந்து அந்த சொல்லு த அ து அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு பாருங்க. தனிங்கிறது தான் தனிந்ததோட வேர்ச்சொல். அடுத்து தருக, தந்த, தரு, தந்து, தா. இதுல என்னன்னா தந்துங்கிறது நீங்க அடிக்க மாட்டீங்க, தந்துங்கிறத அடிக்க முடியாது. தரு, தா இது ரெண்டு தான் குழப்பம். அப்ப என்னன்னா முன்னாடி நீ போட்டு பாருங்க. நீ தரு, நீ தா. அப்ப நீ தா அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு. அப்ப தாங்கிறதா தருக அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். ரொம்ப முக்கியம். அடுத்து வேர்ச்சொல் காண்க. ஞாலம். இதுக்கு என்னன்னா ஞால். ஞல்லுன்னு வராது, இந்த இல்லு வராது. ஏன்னா இங்க இருக்கிறது சின்னலா, இது பெரியலா வருது. ஞாலு அப்படிங்கிறது வரவே வராது. இந்த ஞாலுங்கிறது தான் ஞாலத்தோட வேர்ச்சொல். அடுத்தது அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அமர், அமரர், அமரார், அமர்ந்த. இது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அமர். இதுக்கு முன்னாடி நீ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போடும். நீ அமர் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி வரும். அடுத்தது நொந்தான். நொந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? நோ, நொந்த, நொந்து, நோதல். இதுக்கு என்னன்னா நோங்கிறதா இதோட ஆன்சர். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஓகேங்களா? திருப்பி கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். அதனால பார்த்து வச்சுக்கணும். நொந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எதுனா நோ. அடுத்தது கொண்டிலன். சரியான வேர்ச்சொல்லை காண்க. கொண்ட, கொல், கொண்டனன், கொண்டு. இது கொண்ட அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொல் பிளஸ் ஆன்னு பிரியும். அதனால இது வராது. மற்றதெல்லாம் அன்னு சேர்ந்துருக்குது, இட்டு பிளஸ் ஊ சேர்ந்துருக்கு. அப்போ இது கண்டிப்பாக வராது. கொல்லுங்கிறது தான் வரும். முன்னாடி நீ சேர்த்தீங்கன்னா நீ கொல் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ அந்த 5 விதியை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக அடிச்சிடலாம் நீங்க. இது வந்தனன். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. வந்த, வந்தான், வா, வருவான். வாங்கிறதா அதோட வேர்ச்சொல். ஏன்னா வந்தங்கிறதையும் பிரிக்கலாம், வந்தான்ங்கிறதையும் பிரிக்கலாம், வருவான்ங்கிறதையும் பிரிக்கலாம். இந்த வாங்கிறத பிரிக்கவே முடியாது. ஒரு எழுத்தா இருக்குது. ஓகேங்களா? அப்ப வந்தனன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல்னா வா. ஆனது வேர்ச்சொல் அறிக. ஆப்ஷன் ஏ வந்து இயல், இயல்பு, இயல்பு, இய. இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது பார்த்துக்கங்க. இயல்புங்கிறதா அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். இயல்பானது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்னா இயல்பு. ஓகேங்களா? அடுத்தது எச்சொல் வேர்ச்சொல் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது வேர்ச்சொல் கிடையாது? அடி, இரு, அரி, இனிது. இதுவும் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இனிது அப்படிங்கிறதா அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? வேர்ச்சொல் எது இல்லைன்னா இனிதுங்கிறது வேர்ச்சொல் கிடையாது. ஏன்னா வேற ஒரு கொஸ்டின் கொடுத்து இது ஏன் வேர்ச்சொல் இல்லைன்னு கேட்பாங்க. இனிதுங்கிறது வேர்ச்சொல் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். வந்தான் வேர்ச்சொல் தருக. இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். வந்தானுக்கு வேர்ச்சொல்னா வா. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தேர்வு செய்க. நிறுத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நிறுத்து அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இதுக்கு முன்னாடி நீ போட்டு பார்த்தீங்கன்னா நீ நிறுத்து அப்படிம்போம்ல, நீ நிறுத்து அப்படிம்போம்ல, ஒரு ஆர்டரா இருக்குல்ல அது. அது மாதிரி ஏவலா வந்ததுன்னா இதுதான் இதோட வேர்ச்சொல். ஓகேங்களா? மற்ற எதுவும் வராது. மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. மயங்கினான், மயங்கிய, மயங்கு, மயங்கினாள். இப்போ மயங்கினால் வராது, மயங்கினான் வராது. மயங்கிய, மயங்கு இது ரெண்டு தான் வரும். அப்போ இது ரெண்டுத்துக்கு முன்னாடி நீ போட்டு பார்த்தீங்கன்னா நீ மயங்கிய, நீ மயங்கு. அப்போ இதுதான் ஆர்டரா வருது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னா சி தான் ஆன்சர். பெற்றான் என்ற வேர்ச்சொல்லை கண்டறிக. பெற்ற, பெற்று, பேரு, பெரு. பெற்ற, பெற்று ரெண்டுமே வராதுன்னா பெரு பிளஸ் அப்படின்னு தான் ரெண்டுத்துலையுமே சேருது. அப்ப இது ரெண்டுமே வராது. பெற்றான் அப்படிங்கிறதுக்கு பேருங்கிறது வேற வேற மீனிங். அப்ப இது வராது. மிச்சம் இருக்கிறது பெரு அப்படிங்கிறது தான். ஓகேவா? பெற்றான் கூட வேர்ச்சொல் பெரு. செய்கின்றால் வேர்ச்சொல் தருக.
இது ஈஸியா போட்டலாம். நீங்க செய். நீ போட்டு பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிடும். நீ செய்யின்னு வந்துரும் அதுல. அதனால செய் தான் அதுக்கு ஆன்சர். செய்கின்றாலோட வேர்ச்சொல் என்னன்னா செய். அடுத்தது வருவான் என்பதின் வேர்ச்சொல் யாது? ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. வாங்கிறது அதோட வேர்ச்சொல். ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? வருவான் அப்படிங்கிற சேர்ச்சொல் வா. நீ வா. இதை நீ போட்டீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. பாடினால். இதுதான் குழப்புற கொஸ்டின். பாடி, பாடுதல், பாடு, படு. இந்த பாடுதல் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். படுங்கிறது வராதுன்னு தெரியும். பாடியா படுவா, சாரி பாடியா பாடுவா அப்படிங்கறது டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் நீ போட்டு படிச்சு பாருங்க. நீ பாடி, நீ பாடு. அப்போ நீ பாடுதான் ஆர்டர். நீ பாடி அப்படிங்கிறது ஆர்டர் அப்படி வராது, ஏவல் வினையா வராது. அப்ப இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது. உலகு, உளவு, உலக, உல. இதுக்கு ஆன்சர் என்ன? உளவு. டிஃபரெண்டா இருக்குது, படிச்சுக்கங்க. உலகம் அப்படிங்கறது வேர்ச்சொல் எதுன்னா உளவு அப்படிங்கறதோட வேர்ச்சொல் என்ன உலகம் அப்படிங்கிறது பிறந்தது அப்படின்னு இருக்காங்க. சரியான பகுதியை கண்டறிக. கேட்டான். கேட்டு, கேள், கேடு, கே. இது நீங்க அடிச்சிருவீங்க. கேள் தான் கரெக்டா வரும்னு. சரிங்களா? கேட்டான் அப்படிங்கறத வேர்ச்சொல் எதுனா கேள். வந்தான், நடந்தான். வேர்ச்சொல் சுட்டுக. வந்து, நடந்து, வந்த, நடந்த, வா, நட, வந்தான், நடந்தான். இந்த வந்தான்ங்கிறது திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஒரு கொஸ்டின் இதோட 4வது தடவை ரிப்பீட் ஆயிட்டு கொஸ்டின் பேப்பர்ல. வந்தானுக்கு தெரியும் வான்னு சொல்லிட்டு, நடந்தானுக்கு என்னன்னா நட. இதுக்கு முன்னாடி நீ போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஆர்டரா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. அயர்க, அயர், அயர்ந்து, அயர்ந்த. அயர்ந்த, அயர்ந்து வராது. இப்போ அயர்க, அயர். இந்த காங்கிறது வியங்கோல் வினைமுற்றல் வந்திருக்குது. அப்ப இதுவும் வராது. இந்த அயருங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? வேர்ச்சொல் தேர்க. பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்றுவிடற்கு. அப்போ இதுக்கு என்ன வேர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. பற்றுக, பற்றற்றான், பற்றி, பற்று. அப்போ இதுல கேஸ் வந்துருக்குது. பற்றுக அப்படின்னு வந்திருக்குது, வராது. பற்றற்றான் கண்டிப்பா வராது. ஒண்ணு பற்றி, பற்று. அப்ப என்னன்னா முன்னாடி நீ போட்டு பாருங்க. நீ பற்றி, நீ பற்று. இப்ப பற்றிங்கிறது பற்றுல வேர்ச்சொல்லா வராது. அப்போ பற்றுங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் யாது? இதோட 2வது தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இந்த உலகம்ங்கிறது. ஏற்கனவே பார்த்ததுதான். உளவு அப்படிங்கிறது இது கரெக்ட். ஏன் திருப்பி திருப்பி அந்த கொஸ்டினை கொண்டு வரோம்னா கண்டிப்பா திருப்பி அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், டிஃப்ரெண்டா இருக்கிறது எல்லாமே. வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எழுதுக. வாழ், வாழ்த்துதல், வாழ்த்து, வாழ்த்தும். இப்ப வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எதுன்னா வாழ்த்து. இது வாழுங்கிறது வரல பாருங்க, வாழ்த்துங்கிறது வருது, டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகேங்களா? வாழ்த்துவோம் அப்படிங்கிற வேர்ச்சொல் வாழ்த்து. அப்போ நீ வாழ்த்து அப்படிங்கிறது தான் ஆர்டரா இருக்குது. நீ வாழுங்கிறது ஆர்டர் கிடையாது. வாழ்த்து அப்படிங்கிறது தான் ஆர்டரா இருக்குது. ரொம்ப முக்கியம். இது வேர்ச்சொல் தெரிவு செய். வந்தான் திருப்பி ரிப்பீட்டா இருக்கு. வா. அகநானூறு ஒண்ணு கொடுத்துருக்காரு பாருங்க. வருதல் வாய்வது வான்தோய் வெற்பன் வந்தனன் ஆயின் அம்தளிர் செயலை. இது அகநானூற்றுல ஒரு பாடல். இது நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த வரி கொடுத்துட்டு எதுல இந்த ரிப்பீட் ஆகும்னு கேட்டாலும் கேட்பாங்க. வருதல் வாய்வது வான்தோய் வெற்பன் வந்தனன் ஆயின் அம்தளிர் செயலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாடினான் அப்படிங்கிறதுக்கு வா, வாடிய, வாடுக, வாடுன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தது வந்தானுக்கு தான் வா. வாடினான்னா பாருங்க, நீ வா, நீ வாடிய, நீ வாடுக, நீ வாடு. அப்போ நீ வான்னு அடிக்க கூடாது. வாடினானுக்கு என்னன்னா வாடு, நீ வாடு. ஓகேங்களா? அதுதான் ஏவல் வினையா இருக்கும். அதனால அது கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். அடுத்தது வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. ஆண்ட.
ஆட்சி, ஆள், ஆளல், ஆள்க. இதுக்கு முன்னாடி நீ போட்டு பாருங்க. நீ ஆட்சி, அப்ப இது வராது. நீ ஆள், நீ ஆள், அப்ப இது வரும். நீ ஆளல், நீ ஆள்க, ஆள்கங்கிறது க சேர்ந்திருக்கு வராது. சரிங்களா? நீ ஆளுங்கிறது தான் ஏவலா இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆண்ட அப்படிங்கிறது ஆள். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. ஓடிய, இது நல்லா தெரியும். ஓடு, ஓடி ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் வரும், மிச்சம் ரெண்டும் வராது. இது தள்ளு அப்படிங்கிற தொழில் பெயர் விதி சேர்ந்திருக்குது. இது ஆண்கிற ஆண்பால் வினைமுற்று விதி சேர்ந்திருக்குது. அப்போ ஓடு, ஓடி, அப்பனா நீ ஓடு, நீ ஓடி. அப்ப நீ ஓடு அப்படிங்கிறது தான் வந்து ஏவல் வினையா வருது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓடிய அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் தெரிவு செய்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அப்போ அஞ்சல் வராது, அஞ்சாமை வராது, அஞ்சுவது வராது. எல்லாத்துலயுமே அந்த கடைசி வார்த்தையை பத்தி தான் தெரியும். அஞ்சல், அஞ்சாமை, அஞ்சுவது. அப்போ அஞ்சுங்கிறது தான் கரெக்ட். ரொம்ப முக்கியம். அஞ்ச அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஆற்றீர் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. ஆற்றி, ஆற்றிய, ஆற்று, ஆற்றுதல். ஆற்றுதல் வராது, ஆற்றிய வராது. ஒண்ணு ஆற்றி வரும், இல்லைன்னா ஆற்றுன்னு வரும். முன்னாடி நீ போட்டு பாருங்கன்னா நீ ஆற்றி, நீ ஆற்று. அப்போ இதான் ஆர்டரா வருது. அப்போ இதுதான் கரெக்ட். இயந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. இயந்த, இயை, இயந்து, இயந்தல். தாலாம் சேர்ந்துருக்குது. அப்போ இயை அப்படிங்கிறத கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இயந்தவர் அப்படிங்கிறத வேர்ச்சொல் இயை. கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. கற்க, கற்று, கல், கல். கே சேர்ந்திருக்கு, ரூ சேர்ந்திருக்கு, ரெண்டுமே வராது. கல், கல் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் வரும். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நீ போட்டு பார்த்தீங்கன்னா நீ கல் அப்படிங்கிறது தான் ஆர்டரா வருது. ஓகேங்களா? இந்த கல் வராது. இந்த கல் வேற மீனிங்ல வரும். இந்த கல் தான் வந்து கற்றல் அப்படிங்கிற மீனிங்ல வரும். இது வராது. அப்ப கற்றவன் அப்படிங்கிற வேர்ச்சொல் கல். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒண்ணுக்கு 2 தடவை படிச்சாதான் குரூப் 4 குரூப் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க முடியும். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடையை தருக. வாடுவான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வாடு. போக்கி அப்படிங்கிறதுக்கு போக்கு. இருந்து அப்படிங்கிறதுக்கு இரு. சரிங்களா? அந்த இரு அப்படிங்கிற வேர்ச்சொல் இங்க வருது பாருங்க. எது வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு பார்த்துருப்போம்ல. இப்ப அந்த இருங்கிற ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். நம்ம இது பண்ணியிருப்போம். இது ஆக்சுவலா வராதுன்னு நம்ம பண்ணியிருப்போம். அந்த இருந்து அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தான் இரு. நிற்றல் அப்படிங்கிறதுக்கு நில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தாலும் மேட்ச் பண்ணிடுறோம். தனியா கொடுத்தாங்கன்னா கஷ்டம். என்ன போக்கி அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எதுனா போக்கு. ரொம்ப முக்கியம். நீ போக்கு, நீ இரு, நீ நில்லு, நீ வாடு. நீ போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். நிற்றலுக்கு நில்லு, இருந்து அப்படிங்கிறதுக்கு இரு, வாடுவானுக்கு வாடு. மிக்க இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. மிக, மிகல், மிகு, மிகுதி. ஆப்ஷன் மிக்கங்கிறதுக்கு மிகு. சரிங்களா? மிக்க அப்படிங்கிறத வேர்ச்சொல் மிகு. நட்டு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. நாடு, நட, நாட்டு, நடு. இது ஈஸியா அடிச்சிடலாம். நீங்க நட்டுங்கிறதுக்கு நடுங்கிறது தான் வேர்ச்சொல். நடங்கிறது வராது, அது வேற மீனிங்ல போகும், அது வராது. நடு அப்படிங்கிறது தான் நட்டு அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. நிறுத்தாதீர், நிறுத்து, நின்று, நின்ற, நிறு. நிறுங்கிறது வராது. சரிங்களா? பாருங்க, நீ நின்று அப்படிங்கிறது ஏவலா வராது. அப்ப நின்றுங்கிறதும் வராது. நின்ற, நீ நின்ற அப்படிங்கிறது ஏவலா வராது. இது தப்பு. நீ நிறுத்து அப்படிங்கும்ல, அதுதான் ஏவலா வருது. இப்போ நிறுத்துங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். படைத்தோன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. படையன், படையும், படையா, படை. இது ஈஸியா அடிச்சிடலாம். இது மூணுமே வராதுன்னு தெரியும். இதுக்கு ஆன்சர் வந்து படைத்தோன்கிறதுக்கு படை.
கல்லாமை இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த கல், கற்றல் இதெல்லாம் வந்ததுன்னா கல்லுங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். கல்லாமைக்கு கல். அதாவது வேர்ச்சொல் வந்து எதிர்மறையா இருந்ததுன்னா கொடுத்திருக்க சொல் வந்து எதிர்மறையா இருந்ததுன்னா அந்த ஆன்சரும் எதிர்மறையா வராது. ஓகேங்களா? அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆப்ஷன்ல குழப்பிடுவாங்க. அதனால கல்லாமைக்கு கல்லுங்கிறது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் மாறாது. அதுல இருந்தா எல்லா சொல்லுமே உங்களுக்கு பெயர் சொல், வினைச்சொல், வினைநிலை பெயர் எல்லாமே வரும்.